கேலிப்ரேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த கேலிப்ரேஷன் வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் என்ன ஒரு ஃப்ரண்ட் டவரில் என்ன ஒரு ஆடியோ குவாலிட்டி இருக்குதோ அதே குவாலிட்டி சென்டர்லேயும் இருக்கணும். சென்டரில் இருக்கிற அதே குவாலிட்டி வந்து சரௌண்ட்லேயும் இருக்கணும். சரௌண்டில் இருக்கிறது அட்மாஸ்லேயும் இருக்கும். அப்போது ஒரு படத்தில் ஒரு பால் இருக்குது, இல்லைனா ஒரு அந்த அட்மாஸில் லீஃப்னு ஒன்று இருக்கும். அந்த லீஃப் வந்து ரொட்டேட் ஆகுது அப்படின்னீங்கன்னா ஃபுல் சவுண்டும் அப்படியே க்ளீனாக ஒரே மாதிரி இருக்கணும். அந்த டோனல் மேட்சிங் வந்து ஒரே மாதிரி இருக்கணும். அந்த டோனல் மேட்சிங் வந்து நீங்கள் கொண்டு வரலாம். நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி லெவலில் இருக்கிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோசி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அது எல்லாமே என்ட்ரி லெவல் தான். ஒரு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எப்போதுமே வந்து என்ட்ரி லெவலில் இருக்கக்கூடிய ஆடியோசி யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அவங்க வந்து மேனுவல் கேலிப்ரேஷன் தான் பண்ணுவாங்க. மேனுவல் கேலிப்ரேஷன் பண்ணுறதுல கேலிப்ரேஷன்லேயும் நிறைய மெத்தடாலஜி இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் சிஸ்டத்தை வந்து மெஷர்மெண்ட் பண்ணுவாங்க. அதோட அவுட்புட் எப்படி இருக்குது, அந்த டிபி லெவல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை கேலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி கேலிப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். எவ்வளோ காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்டாக இருந்தாலும் calibration is very 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 important.